எபிசோடு 106. அனு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ எப்படிமா இருக்க என்றார் அணுவின் தந்தை அமிர்தலிங்கம். அணுவும் ஆனந்தும் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருக்க அமிர்தலிங்கத்தின் மனைவி மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அனு, நீ இப்போ எப்படி இருக்க? உனக்கு ஏதோ மண்டையில அடிபட்டுடுச்சுன்னு சொன்னாங்களே, இப்போ நல்லா இருக்கியா என்றாள். அணுவுக்கு அவளை பார்த்தவுடன் கோவம் பொத்து கொண்டு வந்தது. என்னை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்றாள். அந்த பெண்ணுக்காக தான் அமிர்தலிங்கம் தங்களை கூட பொருட்படுத்தாமல் சென்று விட்டார் என்று அணுவிற்கும் ஆனந்துக்கும் நன்றாக தெரியும். தங்களது தாயார் இறக்கும் தருணத்தில் கூட அவர் அருகில் இருக்கவில்லை. அவருடைய தவறுகள் மன்னிக்க முடியாதவை. நீங்க 2 பேரும் வளர வளர ரொம்ப மோசமாயிட்டீங்க. என்ன இருந்தாலும் அவர் உங்களோட அப்பா. உங்களை பத்தி தெரிஞ்சுக்க அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றாள் அந்த பெண். அணு அந்த பெண்ணை கோபமாக பார்த்தாள். அந்த பெண் அணுவை சுட்டி காட்டியபடி அமிர்தலிங்கத்திடம், பாத்தீங்களா, உங்க பொண்ணு என்னை எப்படி நடத்துறான்னு பாருங்க. இதுக்கு தான் நான் அப்பவே இங்க வர வேண்டான்னு சொன்னேன். இங்க வந்தா உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா என்றாள். அனு, உங்க அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் அவ உடனே உன்னை பார்க்கணும்னு என் கூட புறப்பட்டு வந்தா. இப்பவே அவகிட்ட மன்னிப்பு கேளு என்றார் அமிர்தலிங்கம். அம்மாவா? யார் எனக்கு அம்மா? எங்க அம்மா எப்பவோ இறந்து போயிட்டாங்க என்றாள் அனு. அப்போது ஆனந்த் குறுக்கிட்டு, என் தங்கச்சி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு தகுதி இல்லை என்றான். உடனே அமிர்தலிங்கம் கோபப்பட்டு, வாய மூடு, யார மரியாதை இல்லாம பேசுற? ஏதோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று கத்தினார். பாத்தீங்களா, உங்க பையன் பேசுறத பாத்தீங்களா? அவனும் அவன் தங்கச்சி மாதிரியே தான் இருக்கான். ஆனா நீங்க என்னடானா அவங்களுக்கு ஆதரவா என்கிட்ட பேசுறீங்க. அவங்க தொடர்ந்து இப்படியே என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா நான் எப்படி உங்க கூட உங்க வீட்டுக்கு வர முடியும்? பேசாம என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்களே உங்க கூட போய் சந்தோஷமா இருங்களேன். யாரு வேண்டான்னு சொன்னாங்க என்று கோபித்து கொண்டாள். அந்த பெண் கோபப்படுவதை உணர்ந்த அமிர்தலிங்கம் அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள் ஆனந்த் கோபப்பட்டு, என்னது, வீட்டுக்கு வர போறீங்களா? நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்கு திரும்பி வரணும்? உங்களுக்கு அங்க என்ன உரிமை இருக்கு? தாத்தா தான் உங்களுக்கும் எங்களுக்கும் இனி எந்த உறவும் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டார்ல. அப்புறம் எந்த உரிமையில அந்த வீட்டுக்கு வரீங்க என்றான். ஆனந்த், நீ பேசுறது ரொம்ப தப்பு. நீ உன் அம்மாவை எவ்வளோ கேவலமா நடத்துறங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் இன்னும் உன்னோட அப்பா தான். எனக்கும் வயசாகுது. வாழ்நாள் முழுக்க என்னால தனியா இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். எனக்கு இப்ப கூட உன்னை பத்தியும் அணு பத்தியும் அக்கறை இருக்கு. நான் வீட்டுக்கு திரும்பி வந்தா நாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா வாழலாம். அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது என்றார். சபாஷ், எங்க அம்மா உயிரோட இருக்கும் போதே நீங்க இந்த அம்மாவோட பழகிருக்கீங்க. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம 3 மாசம் ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க அவங்கள பத்தி கவலையே படல. இப்ப வந்து எங்க மேல அக்கறை இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ற அணு கோபமாக கத்தினாள். அவளுக்கு உள்ளுக்குள் ரத்தம் கொதித்தது. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு புது துணையை தேடிக்கலாம். அதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். ஆனா இந்த அம்மாவுக்கு உள்நோக்கம் இருக்கு. இவங்க என்னையும் என் தங்கச்சியையும் ஒரு நாளும் நல்ல விதத்துல நடத்தினதே கிடையாது. மறுபடியும் அவங்கள எங்க வீட்டுக்குள்ள நுழைய நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று ஆனந்த் உறுதியாக கூறினான். வாய மூடு ஆனந்த், உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் அணுவை பார்த்து, அனு, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், வாமா என்றார். கனவுல கூட அது நடக்காது என்றாள் அனு. அந்த பெண் கலக்கத்தோடு அமிர்தலிங்கத்தை பார்த்து, சரி வாங்க, அப்போ வீட்டுக்கு போய் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நாம உடனே அங்கிருந்து கிளம்பிடலாம். இனி நாம அந்த வீட்டுக்கு திரும்பி வரவே வேண்டாம் என்று சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்த் குழப்பத்தோடு, எங்க வீட்டுல நீங்க எடுத்துக்கிறதுக்கு வேற என்ன மிச்சம் இருக்கு என்று கோபத்தோடு கேட்டான். ஆனந்த், உனக்கு தெரியாது, உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்தான வைர நெக்லஸ் போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு மட்டுமே போய் சேரணும். இப்பதான் உங்க அம்மா உயிரோடு இல்லையே, அந்த நெக்லஸ் உன் சித்திக்கு தானே சொந்தம் என்றார். அவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி சொல்ல அதை கேட்ட அணு கோபப்பட்டு, அந்த நெக்லஸ் பத்தி நீங்க யோசிக்க கூட கூடாது. அது எங்க அம்மாவோட ஞாபக சின்னம். அதை தொட உங்க யாருக்குமே உரிமை இல்லை என்றாள். அப்போது அவள் தலையில் ஏதோ ஒரு அதிர்ச்சி ஏற்பட அவள் மயக்கம் அடைந்தாள். சிம்மன் விரைவாக அவளை தாங்கி பிடித்து,
படுக்கையில் படுக்க வைத்தான். அவளுக்கு சில ஊசிகளை போட்டு விட்டான். அனு, அனாவசியமா நீ டென்ஷன் ஆகாத. நீ கொஞ்சம் அமைதியா இரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இதை நான் பாத்துக்கிறேன் என்றான். சிம்மன் அவளை ஆறுதல் படுத்தினான். அனு தலையசைத்து விட்டு களைப்புடன் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்திருந்தாள். உங்களுக்கு எங்க அப்பாவா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அனு இப்பதான் குணமடைஞ்சா. மறுபடியும் அவளை ஏதாச்சும் பண்ணி திரும்பவும் நோயாளி ஆக்கிடாதீங்க. இங்கிருந்து போயிடுங்க என்று ஆனந்த் கோபமாக கத்தினான். வாய மூடு ஆனந்த். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீ என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்க? அமிர்தலிங்கம் இறுதியாக ஆனந்தின் முகத்தில் அறைந்தார். ஆனந்த் கண்களில் வெறுப்புடன் அமிர்தலிங்கத்தை பார்த்து முறைத்தான். ஆனந்த் அவரது சொந்த உயிரியல் மகன். ஆனால் அவனை அந்நியனை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். அமிர்தலிங்கத்துக்கு வேறு வழி இல்லை. அவரது குடும்ப சூழ்நிலை தற்போது சரியில்லை. அந்த நெக்லஸ் காசிநாதன் குடும்பத்து தலைமுறைகளுக்கு சொந்தமானது. அது மிகவும் விலைமதிப்புள்ளது. சமீப காலமாக ஷேர் மார்க்கெட்டில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் அமிர்தலிங்கத்தின் கம்பெனி திவாலாகும் நிலையில் இருந்தது. அதனால்தான் அவர் மீண்டும் அந்த குடும்பத்துடன் இணைந்து கொள்ள நினைத்தார். அந்த நெக்லஸ் கிடைத்தால் தனது நஷ்டத்தை சரி செய்து விடலாம் என்று விரும்பினார். காசிநாதனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் கண்டிப்பாக கோபப்படுவார். இதை உணர்ந்த அமிர்தலிங்கம் திரும்பவும் அணுவை நோக்கி நடந்தார். அப்போது சிம்மன் அவருக்கு எதிரில் வந்து நின்று, மன்னிக்கணும், அவ ரொம்ப சோர்வா இருக்கா, அவளை ஓய்வெடுக்க விடுங்க என்றான். நீ யாரு என்று சிம்மனை சந்தேகத்துடன் பார்த்தார். நான் அவளோட காதலன் என்று சொல்ல, என்னது காதலனா? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே என்று சொல்ல, அணுவின் சித்தி அதிர்ச்சி அடைந்து, இது என்னங்க இது, இவ இவ்வளோ கேவலமா இருக்காளே. நாம இவளுக்காக ராஜேஷ் குப்தா குடும்பத்திலிருந்து ஒரு பையனை மருமகனா பார்த்து வச்சிருக்கோம். உங்க பொண்ணு கண்டிப்பா அவரோட மகனுக்கு பொருத்தமானவளா இருப்பான்னு நாம நினைச்சோம். ஆனா இவ என்னடானா கேவலம் ஒரு டாக்டரை போய் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாளே என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். அணுவின் வாழ்க்கை யாரோடு? ராஜேஷ் குப்தா குடும்பத்தோடா அல்லது சிம்மனோடா? தொடரும். எபிசோடு 107. இது என்னங்க இது, இது இவ்வளோ கேவலமா இருக்காளே. நாம இவளுக்காக ராஜேஷ் குப்தா குடும்பத்திலிருந்து ஒரு பையனை மருமகனா பார்த்து வச்சிருக்கோம். உங்க பொண்ணு கண்டிப்பா அவரோட மகனுக்கு பொருத்தமானவளா இருப்பான்னு நாம நினைச்சோம். ஆனா இவ என்னடானா கேவலம் ஒரு டாக்டரை போய் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாளே என்ற ஆச்சரியத்தோடு கேட்டார். அமிர்தலிங்கம் அணுவை பார்த்து, அனு, உங்க அம்மா உனக்கு ஒரு நல்ல புருஷனை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நீ என்னடானா இப்படி பண்றியே என்றார். ஷட் அப். இப்ப அனு என்னோட லவ்வர். என் முன்னாடி யாரும் அவளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்றான். என்னது, உன்னோட லவ்வரா? உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னால அணுவுக்கு தேவையான வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அவ எங்க இருக்கா, நீ எங்க இருக்க? அவளோட சொத்து மதிப்பு என்ன, உன்னோட சொத்து மதிப்பு என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டாக்டர் என்றாள் அந்த பெண். எஸ், ஷீஸ் கரெக்ட். என் பொண்ணு இனிமே உன் கூட பழக மாட்டா. அனாவசியமா எங்க குடும்பத்துல நீ தலையிடாத என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அணு கட்டிலிருந்து எழுந்து சிம்மனின் கையை பிடித்து கொண்டாள். உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? இதோ இங்க நிக்கிறாரே, இவர் தான் என்னோட வருங்கால கணவர். நாங்க கூடிய சீக்கிரமாவே எங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாதீங்க என்று கோபமாக கூறினாள். வேண்டாம் அனு, அவசரப்பட்டு தப்பு பண்ணாத. உனக்கு நாங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கோம்னு உனக்கு தெரியாது. உனக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை நீயாவே கெடுத்துக்காத. இந்த ஏழையால உன்னை எப்படி சந்தோஷமா பார்த்துக்க முடியும் என்றாள். அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்த அணுவிற்கு ஒரே நேரத்தில் கலக்கமும் மயக்கமும் ஏற்பட்டது. ஏய் அனு, நான் தான் உன்னை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல. இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுடுது. நீ கோவப்படாத, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்று சொல்லி மீண்டும் சிம்மன் அணுவை மெதுவாக கட்டிலில் அமர வைத்தான். ராஜேஷ் குப்தா உங்க பிசினஸ் பார்ட்னரா என்று மீண்டும் நரசிம்மன் கேட்டான். ஆமா, நாங்க பார்ட்னர்ஸ் தான். நான் அணுவோட போட்டோவை ராஜேஷ் குப்தா கிட்ட காமிச்சேன். அவருக்கு அணுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாரும் அணுவை பார்க்க வராங்க என்றாள். வரட்டும், என் காதலியை கூட்டிட்டு போற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு நானும் பாக்குறேன் என்றான் சிம்மன். உனக்கு அவ்வளோ திமிரா? உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா என்றாள் அணுவின் சித்தி. அவள் பார்வையில்
ராஜேஷ் குப்தா மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அவரை ஒப்பிடும்போது ஒரு சிறிய மருத்துவர் ஒன்றுமில்லை. நரசிம்மன் தலையசைத்து, சரி, நான் இப்பவே ஃபோன் பண்ணி என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வர அளவுக்கு தைரியம் வந்துடுச்சான்னு கேட்குறேன் என்றான். ஓஎஸ், தாராளமாக பேசு. அவன் கிட்ட பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு நானும் பார்க்குறேன் என்றாள் அணுவின் சித்தி. நரசிம்மன் தன் ஃபோனை எடுத்து ராஜேஷ் குப்தாவின் எண்ணை டயல் செய்தான். வணக்கம் டாக்டர். மறுபக்கத்திலிருந்து கவினின் ஆச்சரிய குரல் கேட்டது. நரசிம்மன் ஒரு மர்மமான ஆனால் சக்தி வாய்ந்த நபராக இருந்ததால் ராஜேஷ் குப்தா அவன் மீது மிகுந்த மரியாதையுடன் இருந்தார். வணக்கம் ராஜேஷ் குப்தா, உங்க பையன் நல்லா இருக்கானா என்று கேட்க, அவன் நல்லா தான் இருக்கான் டாக்டர். அவனுக்கு ஒரு சில நாட்கள்ல நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்க அவசியம் வரணும் என்று புன்னகையுடன் கூறினார். நிச்சயதார்த்தமா? யாரு கூட? நரசிம்மன் தன் மகிழ்ச்சியின்மையை அடக்க முயன்று கேட்டான். நான் இன்னும் பொண்ணு நேர்ல பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். அந்த பொண்ணோட அப்பா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர். நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் பார்த்தேன். அவ ரொம்ப அழகா இருக்கா. என் மகனும் அவளை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதுதான் என்றார். பொண்ணு பேரு அனுவா? அவங்க அப்பா பேர் கூட அமிர்தலிங்கம், கரெக்ட் தானே என்றான். ராஜேஷ் குப்தாவின் குரல் சட்டென்று மாறியது. ஆமா ஆமா டாக்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வார்த்தைகளில் இருந்த மகிழ்ச்சியின்மையை சிம்மன் கவனித்தான். அவர் திடுக்கிட்டார். என்ன தவறு நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. அனு என் தோழி, உங்களோட இந்த கல்யாண ஏற்பாடு பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது என்றான். நரசிம்மன் திட்டவட்டமாக கூறினான். இதை கேட்ட ராஜேஷ் குப்தாவின் இதயம் துடித்தது. டாக்டர், என்னை மன்னிக்கணும், அவ உங்க தோழின்னு எனக்கு நிஜமாவே தெரியாது என்று தடுமாறினான். அமிர்தலிங்கத்துக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் என்று கேட்க, நாங்க எப்பவும் அவரோட நிறுவனம் சப்ளை பண்ற டேபிள் வேற தான் பயன்படுத்துறோம். நான் அவரோட வாடிக்கையாளர் என்றார் அவர். நரசிம்மன் மேலும் தொடர்ந்தான். அனு அவங்க அப்பா கூட ஒத்துமையா வாழல, அது தெரியுமா உங்களுக்கு என்றான். ராஜேஷ் குப்தா எப்போதுமே ஒரு புத்திசாலி தொழிலதிபராக இருந்ததால் என்ன நடக்கிறது என்பதை உடனடியாக புரிந்து கொண்டார். எனக்கு புரியுது டாக்டர். நான் உடனே அவரோட உண்டான பிஸ்னஸை கேன்சல் பண்ணிடுறேன். என் பையன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார். நரசிம்மன் போனை வைத்ததும் அமிர்தலிங்கமும் அந்த பெண்ணும் திகைத்தனர். ராஜேஷ் பேசியது அவர்கள் காதில் விழவில்லை என்றாலும் நரசிம்மனும் ராஜேஷ் குப்தாவும் ஒருவரையொருவர் உண்மையில் அறிந்தவர்கள் என்று அவர்களால் சொல்ல முடிந்தது. உனக்கு ராஜேஷ் குப்தாவை தெரியுமா? அந்த பெண் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு கேட்டாள். எனக்கு அவரை தெரியறது மட்டும் இல்ல, அவரோட அன்பு மகனோட உயிரை காப்பாத்தினதும் நான் தான் என்று கேலியாக கூறினான். அந்த பெண்ணும் அமிர்தலிங்கமும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதே நேரத்தில் அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. அப்போது அமிர்தலிங்கத்தின் போன் ஒலித்தது. அது ராஜேஷ் குப்தாவின் அழைப்புதான். அவர் கைகள் லேசாக நடுங்கியது. குளிர்ந்த வியர்வையில் போனை எடுத்தார். ஹலோ அமிர்தலிங்கம், இந்த தடவை நீங்க கொடுத்த டேபிள் வேர் நாங்க எதிர்பார்த்த குவாலிட்டியில இல்ல, ஸோ நான் எல்லா ஆர்டரையும் கேன்சல் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அமிர்தலிங்கத்தின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் இணைப்பை துண்டித்து விட்டார். அவர் கையில் இருந்த போன் சத்தத்துடன் தரையில் விழுந்தது. ஒரு கணம் எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று அவருக்கு தெரியவில்லை. அவரது நிறுவனம் டேபிள்வேர் போன்ற பொருட்களை தயாரித்தது. ராஜேஷ் குப்தா அவரது மிகப்பெரிய வாடிக்கையாளர்களில் ஒருவராக இருந்தார். இப்போது அவர் தனது ஆர்டர்களை நிறுத்தியதால் ஏற்கனவே மோசமான நிதி நிலைமையில் இருந்த அவரது நிறுவனம் இப்போது ஆழ்ந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டது. என்னாச்சுங்க என்றால் அணுவின் சித்தி. ராஜேஷ் குப்தா நம்ம கூட இருந்த டீலிங்க கேன்சல் பண்ணிட்டாரு என்றார். அட, இது எப்படி சாத்தியம்? அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் திடீரென்று, அமிர்தலிங்கம், உங்க பரம்பரை சொத்து எங்க? அது எனக்கு இப்பவே வேணும். அது கிடைக்கலனா நான் உங்களை விவாகரத்து பண்ணிடுவேன் என்றாள். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு பரம்பரை நகை கண்டிப்பா கிடைக்காது. காசிநாதன் வாசலில் இருந்து சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். அப்பா? அமிர்தலிங்கம் வேகமாக தலையை தாழ்த்தினார். காசிநாதன் அவரை பார்க்கவே இல்லை. அவர் சிம்மனிடம், சிம்மா வா போகலாம், நான் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். அணுவை உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் என்றார். நரசிம்மன் தலையசைத்து அணுவை தன் கைகளில் பிடித்தான். அணு அவன் கழுத்தை சுற்றி கொண்டு நால்வரும் சேர்ந்து கிளம்பினர். அப்பா, நான் திவாலாகி நிக்கிறேன்ப்பா, அமிர்தலிங்கம் கத்தினார்.
காசிநாதனுக்கு அமிர்தலிங்கம் மீது மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டது. அதனால் அவரை ஒரு பார்வை கூட பார்க்காமல் நேராக வெளியேறினார். அமிர்தலிங்கத்தின் முகம் வெளிரி போயிருந்தது. அனைத்தையும் இழக்க தயாராக இருந்தான். அந்த பெண் அவனை கோபமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அமிர்தலிங்கம் இனி என்ன செய்ய போகிறார்? தொடரும். எபிசோட் 108. அமிர்தலிங்கத்தின் முகம் வெளிரி போயிருந்தது. அனைத்தையும் இழக்க தயாராக இருந்தான். அந்த பெண் அவனை கோபமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். அனி, எங்க போற அனி? அமிர்தலிங்கம் அதிர்ச்சி அடைந்தாள். நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண போறேன், இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன் என்றாள். ஏன்? அமிர்தலிங்கம் திகைத்தான். என்னை ஆதரிக்க உங்ககிட்ட போதுமான பணம் இல்ல. அமிர்தலிங்கம், நீங்க ஏற்கனவே திவாலாகிட்டீங்க. நானும் உங்களோட சேர்ந்து தெருவில் தூங்குவேன்னு எதிர்பார்க்குறீங்களா என்று ஏளனமாக பேசினாள். ஆனா நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? கஷ்டத்துலையும் சந்தோஷத்துலையும் நம்ம 2 பேருக்கும் பங்கு இல்லையா என்றார். நீங்க பணக்காரனா இருக்கும்போது அது பாசிபிள், பட் இனிமே அது முடியாது. பல வருடங்களா நாம ஒன்னா இருந்ததுனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அமிர்தலிங்கம். நான் உன்னை ஒருபோதும் விரும்பினதே கிடையாது. நான் உன்னை ஏத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் நீங்க சீன மருத்துவ குடும்பத்திலிருந்து வந்தவருங்கிற ஒரே காரணம் தான். அது மட்டும் இல்ல, நீங்க பணக்காரர்னு நினைச்சேன். நீங்க இப்படி திவாலாவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமா உன்னால என் இளமையை வீணடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்கு. தன் மனைவி புண்படுத்தும் வார்த்தைகளை உச்சரிப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. இத்தனை வருஷம் ஆகியும் நமக்கு குழந்தை பேரு இல்லாததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியாதா என்று சிரித்தாள். ஏன்? அமிர்தலிங்கம் திகைத்து போனார். உண்மையாகவே அவரும் இதை பற்றி ஆர்வமாக இருந்தார். ஏன்னா ஒரு குடும்பத்தை வழி நடத்துற அளவுக்கு உன்கிட்ட திறமை இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபேமிலி. உங்களுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உங்க கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணும்? காசிநாதன் குடும்பத்து சொத்துக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்ன பிரயோஜனம் என்று சிரித்தாள். உங்களுக்கு குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு பல வருஷமா நான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். இப்போ புரியுதா? அட்டி பாவி, என்னை ஏமாத்திட்டியடி என்று பல்லை கடித்து கொண்டே சொன்னார். நீங்க ரொம்ப யோக்கியமானவர் மாதிரி என் மேல கோவப்படாதீங்க அமிர்தலிங்கம். என்னை பழி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், ஜாக்கிரதை என்று எச்சரித்தாள். அமிர்தலிங்கத்தின் முகம் செத்து போனவனைப் போல வெளிரி போயிருந்தது. இந்த நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். மறுபக்கம் அனு வீடு திரும்பிய பிறகு நரசிம்மன் அவளை படுக்கை அறைக்கு அழைத்து சென்றான். அவர்கள் அணுவின் படுக்கை அறைக்கு வந்தவுடன் நரசிம்மன் கதவை மூடும் அவசரத்தில் இருந்தான். அணுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு, அனு, கண்ணை மூடிக்கிட்டே உன் கையை நீட்டு என்று சொல்ல அணுவுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே புரியவில்லை. என்ன பண்ற சிம்மா என்ற ஆச்சரியத்தோடு கேட்க, முதல்ல நீ நான் சொன்னதை செய், கண்ணை மூடிக்கிட்டு கையை நீட்டு என்று மீண்டும் சொல்ல, அவள் கண்களை மூடிவிட்டு கையை நீட்டினாள். அவள் கைகளில் சிம்மன் ஒரு வளையலை போட்டு விட்டான். அவள் கண்களை திறந்து பார்த்தபோது அவள் கையில் ஒரு வளையல் இருந்தது. சிம்மா, என்ன இது என்று கேட்க, இதை நீ எப்பவும் உன் கையில போட்டிருக்கணும். இது உன் கையை பத்திரமா பார்த்துக்கும், புரிஞ்சுதா என்றான். என்னது, இது என்ன பார்த்துக்குமா என்று கேட்க, ஆமா, இது எப்பவுமே உன் கையிலேயே தான் இருக்கணும். இதை நான் எப்போவோ உனக்கு போட்டு விட்டுருக்கணும். ஆனா நான் தான் ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன் என்றான். சிம்மன் அந்த வளையலில் ஒரு மந்திரத்தை சேர்த்தான். இது மிகவும் முக்கியமான தருணத்தில் ஒருவரின் உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தது. காயத்ரி மற்றும் மேக்னா இருவரும் அதை வைத்திருந்தனர். அனு தலையசைத்தாள். நரசிம்மன் மர்மத்தால் நிறைந்திருப்பதை அவள் ஏற்கனவே அறிந்திருந்தாள். இந்த விஷயம் அவளை பாதுகாக்க முடியும் என்று அவன் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அவள் நம்பினாள். நரசிம்மன் மெதுவாக அவளை தன் கைகளில் எடுத்து நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அனு பணியுடன் நரசிம்மன் மீது சாய்ந்தாள். இந்நேரம் நரசிம்மனின் மென்மையில் ஆழ்ந்தாள். மறுநாள் கிருஷ்ணா நரசிம்மனை தரிசித்தான். பாஸ், ஓநாய் படைக்கு நம்ம சிட்டில பிரான்ச் இருக்கு. நாங்க ஏற்கனவே இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்றது என்றான். அணுவின் நிலைமை குறித்து கிருஷ்ணா மிகவும் வருந்தினான். அவங்களோட ஹெட் எங்க இருக்கு? நரசிம்மன் ஆழ்ந்த குரலில் கேட்டான். இதை பத்தி இப்போதைக்கு எந்த செய்தியும் இல்லை. ஓநாய்கள் மிகவும் தந்திரமானவர்களா இருக்காங்க.
அவங்களோட தலைமையகம் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. சரி, அவங்கள வார்னிங் பண்ணுற விதமாக இந்த பிரான்ச்சை முதல்ல அழிச்சிடலாம். அப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரிய வரும் என்றான் சிம்மன். உன்னோட கல்யாண ஏற்பாடு எப்படி போகுது என்றான். நல்லபடியாக போயிட்டு இருக்கு பாஸ். நாங்கள் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ணால் அது எதிரிகளை அனாவசியமாக தூண்டிவிடும். தேவையில்லாத குழப்பம் வரும். அதான் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் என்றான். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம கேளு என்றார். கண்டிப்பா பாஸ், பட் அதுக்கு முன்னாடி இந்த ஓநாய் கும்பலை கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்குமே என்றான் கிருஷ்ணா. யூ ஆர் கரெக்ட். அதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நாம சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும் என்றான். இருவரும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தார்கள். தியேட்டருக்கு வெளியே துப்பாக்கி சூடு நடந்த இடத்திற்கு சென்று அங்கே நின்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். அங்கே எங்குமே சிசிடிவி கேமரா இருக்கவில்லை. சிம்மன் மனமுடைந்து நின்று கொண்டிருந்த போது ஒரு நபர் அவனிடம் வந்து, சார் ரூம் வேணுமா சார்? ஹோட்டல் ப்ளஸ் ரூம் சார், கம்மி ரேட் தான் சார், பக்கத்திலே தான் சார் இருக்கு, மாடியிலே இருக்கு பாருங்க என்றான். சிம்மன் எரிச்சலோடு நிமிர்ந்து பார்க்க மாடியில் இருக்கும் 2 கடைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை கவனித்தான். அவனுக்கு ஏதோ ஒரு வழி கிடைத்து விட்டது போல் இருந்தது. உடனடியாக கேமரா பொருத்தப்பட்ட கடைகளுக்கு விரைந்தான். முதல் கடைக்குள் நுழைந்து, எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் சிம்மன், நான் ஒரு டாக்டர், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். நேற்று உங்கள் ஹோட்டலுக்கு எதிரில் இருக்கிற தியேட்டருக்கு கீழே துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்குமா ப்ளீஸ் என்று கெஞ்சினான். மணிகளும் சார், அந்த சிசிடிவி கேமரா ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஏற்கனவே போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அது ரிப்பேர் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சார் என்று கையை விரித்து விட்டார். சிம்மன் ஏமாற்றத்தோடு நின்று கொண்டிருக்க சிம்மன் கீழே பார்த்த அந்த நபர், சார் என்ன சார் சாப்பிட்றீங்க என்றான். சிம்மன் அவனிடம், எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, உங்கள் கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணலான்னு தான் வந்தோம், ஆனால் உங்கள் பாஸ் கையை விரிச்சிட்டார் என்றான். சார் அது சிசிடிவியே இல்லை சார், அது சிசிடிவி மாதிரி, சும்மா ஒரு பயம் வரணுமே நாங்கள் மாட்டி வச்சிருக்காரு எங்கள் முதலாளி என்றான். இங்கே வேற எங்கேயாவது சிசிடிவி இருக்கா? இங்கே வேற எங்கேயுமே சிசிடிவி இருக்காது சார். அப்படியே இருந்தாலும் அவங்க யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது போலீஸ் கேஸ்ன்னு நினச்சி பயப்படுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கிறது கஷ்டம்தான் சார். வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டாது போங்க சார் என்றான். சிம்மன் அடியோடு நம்பிக்கையை இழந்து விட்டான். அவன் விரக்தியோடு அந்த கடையை விட்டு வெளியேறினான். கீழே நின்று கொண்டிருந்த கிருஷ், பாஸ் எங்க போயிட்டீங்க, ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா என்றான். எங்க, ஒரு க்ளூவும் இல்லை. இந்த ஓநாய் கும்பலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல என்று சொல்லி கொண்டிருந்த போது அந்த நபர் மீண்டும் கீழே இறங்கி வந்தான். அந்த நபர் சிம்மனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். சிம்மன் தேடிய ஆதாரம் சிக்குமா? தொடரும். எபிசோடு 109. அந்த நபர் சிம்மனிடம் ரகசியமாக, நீங்க எதுக்காக சார் அந்த ஃபுட்டேஜ் கேட்குறீங்க என்றான். அந்த ஃபுட்டேஜை வச்சு தான் நான் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். இந்த அட்டாக் நடந்தப்போ அங்கே நான் தான் இருந்தேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் தாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்க எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. தம்பி, அவங்கள பற்றி உனக்கு ஏதாவது ஆதாரம் தெரியுமா என்றான் சிம்மன். அந்த சம்பவத்தோட வீடியோ ஃபுட்டேஜை நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க என்றான். நீ எவ்வளோ கேட்டாலும் தரண்டா, அந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்குமா என்றான். அதை கேட்டவுடன் சித்தார்த்தின் முகம் மலர்ந்தது. கிடைக்கும் சார், ஆனால் ஒரு நாள் லேட்டாக தான் கிடைக்கும். நாளை காலையில் வந்து வாங்கிக்கோங்க சார். ஆனால் ஒன்று, இந்த இடத்துக்கு வராதிங்க சார். இந்த தெரு முனையில் ஒரு பார் இருக்கும். நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 8 மணிக்கு அந்த பாருக்கு வந்துடுங்க. நான் ஃபுட்டேஜோடு வரேன். முதலாளிக்கு தெரிஞ்சா திட்டுவார் என்றான். சரி என்றான் சிம்மன். அப்புறம் நாளைக்கு வரும்போது 1 லட்சம் பணமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க சார். ₹1,00,000 ₹1 குறைஞ்சா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் என்றான். சரி என்று சொல்லிவிட்டு சிம்மன் மீண்டும் மறுநாள் காலை பணத்தோடு அங்கே வந்து விட்டான். அந்த நபருக்காக வெகு நேரமாக காத்திருந்தான். 10 மணிக்கு தான் அவன் அங்கே வந்தான். சாரி சார், முதலாளி கூடவே இருந்தார், அதோட இன்னைக்கு கஸ்டமர்ஸ் அதிகம், அதான் வர முடியல என்றான். சரி சரி, ஃபுட்டேஜ் எங்க என்றான் சிம்மன்.
அன்னைக்கு விளையாட்டா எங்கள் ஹோட்டலுக்கு வெளியில் நின்று நான் வீடியோ எடுக்கும்போது தான் சார் அந்த சம்பவம் நடந்துச்சு. நல்ல வேளையா அது என்னோட ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்கள் அதிர்ஷ்டமா இல்லை என்னோட அதிர்ஷ்டமான்னு தெரியல சார் என்று சொல்லிக்கொண்டே மெமரி கார்டை சிம்மனிடம் கொடுத்தான். சிம்மன் அந்த நபருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு மெமரி கார்டை எடுத்துக்கொண்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு சென்று விட்டான். கமிஷனரிடம் அந்த வீடியோவை காண்பித்தான். ஒரு பெரிய திரையில் அந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அதில் ஒரு ஜீப் தியேட்டரை நோக்கி வருவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் வீடியோவை ஃப்ரீ செய்து பார்த்தபோதுதான் அந்த ஜீப்பில் ஓநாயின் படம் வரைந்திருப்பதை பார்த்தார்கள். அதில் இருந்த நபர்களும் ஓநாயின் அடையாளத்தை பச்சை குத்தி இருந்தார்கள். ஓநாய் கும்பலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கு. இந்த ஜீப்ல நம்பர் பிளேட் இருக்கு. இந்த நம்பர் பிளேட்டை வச்சு அவங்கள பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பட் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார் கமிஷனர். ஓநாய் கும்பல் ஒரு வேலையா தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வேலை முடியாம கண்டிப்பா திரும்பி போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாம் அதை கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆகணும் என்றார் கமிஷனர். அப்போது சிம்மனின் மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அது அணுவிடம் இருந்து தான் வந்திருந்தது. ஹலோ அனு, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்ல மறுமுனையிலிருந்து ஆனந்த் பேசினான். மச்சான், நான் ஆனந்த் பேசுகிறேன். அணுவுக்கு பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது. நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும். எனக்கு என்னவோ பயமாக இருக்கு. அவள் தூக்கத்தில் ஏதேதோ சொல்லி உளறிக்கிட்டே இருக்கா. தாத்தா வேற வீட்டில் இல்லையா, அவர் ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு கோவிலுக்கு போயிருக்காரு என்று சொல்ல சிம்மன் அதை கேட்டு பதட்டம் அடைந்தான். சிம்மனின் முகம் மாறுவதை உணர்ந்த கமிஷனர், என்னாச்சு சிம்மா, உனக்கு ஏதாவது முக்கியமான வேலையா, ஏதாவது அவசரமா என்று கேட்க, ஆமாம் சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்க்கணும் என்று சொல்ல, சரி சிம்மா, நீ உடனே புறப்படு என்றார் கமிஷனர். சிம்மன் உடனே வீடு திரும்பினான். அங்கே அணு காய்ச்சலில் முனகி கொண்டிருந்தாள். சிம்மன் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்து அவளுடைய டெம்பரேச்சரை முதலில் சரிபார்த்தான். அவளுக்கு உடம்பு நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது. பயப்பட வேண்டாம், இது சாதாரண காய்ச்சல் தான், இன்ஜெக்ஷன் போட்டால் சரியா போயிடும் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டான். அதற்குள் ஆனந்த் வெளியில் சென்றுவிட அதன் பிறகு அவளுக்கு போர்வையை போத்தி விட்டான். அப்போது அணு சிம்மனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். சிம்மனின் கையை பிடித்திருக்கும் போது அவள் அரவணைப்பாக உணர்ந்தாள். சிம்மனுக்கு வேறு வழி தெரியவில்லை. அவன் அணுவுக்கு அருகிலேயே படுத்து கொண்டான். இரவு முழுவதும் அணு அவன் கையை பிடித்து கொண்டே உறங்கிவிட்டாள். காலையில் சூரியன் மலர்ந்தது. அணு மெதுவாக கண்களை திறந்து பார்க்கும்போது தனக்கு அருகில் சிம்மன் படுத்திருப்பதை உணர்ந்து சட்டென எழுந்து அமர்ந்தாள். சிம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ வந்த என்று கேட்க சிம்மன் அவளுடைய குரலை கேட்டு கண் விழித்தான். அணு, நீ எழுந்துட்டியா? இப்போ உனக்கு ஃபீவர் பரவாயில்லையா என்றான் சிம்மன். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் என்றாள் அணு. நீ இப்போ நல்லா தான் இருக்க, ஆனால் ராத்திரியெல்லாம் உனக்கு காய்ச்சல் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு தெரியுமா? நீ பாட்டுக்கு முனகிட்டே இருந்த. உனக்கு ஊசி போட்டு விட வந்த என் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. அதனால ராத்திரி முழுக்க நான் உன் கூட தான் தூங்கினேன் என்று சொல்ல அதை கேட்டு அணு திடுக்கிட்டாள். பயப்படாத அணு, உடம்பு சரியில்லாத பொண்ணை கஷ்டப்படுத்துற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு கல் நெஞ்சக்காரன் இல்லை என்று சொல்லி சிரிக்க அவள் வெக்கப்பட்டு முகத்தை மூடிக்கொண்டு வாஷ்ரூமுக்குள் ஓடினாள். அவள் மீண்டும் வெளியே வந்து பார்க்கும்போது சிம்மன் அங்கே இருக்கவில்லை. தான் கண்டதெல்லாம் கனவா அல்லது நஜமா என்று ஒரு கணம் குழம்பினாள். வெக்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். மறுபக்கம் ஒரு பெண் தனியாக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் நடந்து சென்ற பாதையில் யாருமே இருக்கவில்லை. தனிமை அவளை பயமுறுத்தியது. அவள் நடக்கும் காலடி சத்தமே அவளுக்கு நன்றாக கேட்டது. திகிலோடு நடந்து கொண்டிருந்த போது சற்று தொலைவில் வேறு சில காலடி சத்தம் கேட்டு அவள் சட்டென திரும்பி பார்த்தாள். ஆனால் அங்கே யாருமே இருக்கவில்லை. சில வினாடிகள் சத்தம் வந்த திசையை ஆழமாக உற்று பார்த்துவிட்டு மீண்டும் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அந்த காலடி சத்தமும் வேகமாக அவளை பின்தொடர்ந்தது. அவள் பயந்து வேகமாக ஓட ஆரம்பித்தாள். ஏதோ ஒன்று தன்னை துரத்தி வருவதை உணர்ந்த அந்த பெண் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடினாள். மரங்கள் அடர்ந்த அந்த சாலையில் மனித நடமாட்டமே இருக்கவில்லை. அவள் ஓடும்போது அவளுடைய நிழலே அவளை மேலும் அச்சுறுத்தியது. சிறிது தூரம் வேகமாக ஓடிய பிறகு எதிரில் ஒரு கார் வருவதை பார்த்தாள். கையை காட்டி காரை நிறுத்தினாள். அந்த கார் அவளுக்காக நின்றது. சார், சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்
யாரோ என்னை துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விடுங்க என்று கெஞ்சினாள். சரி, சீக்கிரமா கார்ல ஏறு என்று சொல்ல பேக் டோரை திறந்து கொண்டு அந்த பெண் அவசரமாக காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். யார் அவங்க, எதுக்காக ஒன்று துரத்துறாங்க என்று கேட்க, அவங்க யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். எதுக்காக துரத்துறாங்கன்னு தெரியாது. நான் தினமும் இந்த வழியா தான் போவேன். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆள் நடமாட்டமே இருக்காது. வழக்கமாக நான் வண்டியில் போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சார். அதனால நான் நடந்து போனேன். என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. திரும்பி பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. அதனால தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலையா நீங்கள் வந்தீங்க என்று மூச்சிறைக்க கூறினாள். சரி சரி, பயப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல. நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸ் குடிங்க என்று சொல்லி அவன் ஒரு பாட்டிலை அவளிடம் நீட்டினான். அந்த பெண்ணும் அந்த பாட்டிலை வாங்கி தாகம் தீர அந்த ஜூஸை குடித்து முடித்தாள். சிறிது நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அனைத்தும் மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல கண்களை மூடி மயங்கினாள். தொடரும். எபிசோடு 110. சரி சரி, பயப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல. நீங்கள் ரொம்ப மூச்சு வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸ் குடிங்க என்று சொல்லி அவன் ஒரு பாட்டிலை அவளிடம் நீட்டினான். அந்த பெண்ணும் அந்த பாட்டிலை வாங்கி தாகம் தீர அந்த ஜூஸை குடித்து முடித்தாள். சிறிது நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அனைத்தும் மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல கண்களை மூடி மயங்கினாள். மீண்டும் மயக்கம் தெளிந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த பெண் ஏதோ ஒரு தனி அறையில் படுத்திருப்பதை உணர்ந்தாள். அவள் உடலெங்கும் ஊசியை வைத்து குத்துவது போல் வலித்தது. அவளால் அசையக்கூட முடியவில்லை. தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது. தலையை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். அங்கே அந்த அறையில் அவளை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. மெதுவாக அந்த அறையின் பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அப்போதுதான் அவள் ஒரு பங்களாவின் 3வது மாடியில் ஒரு தனி அறையில் இருப்பதை தெரிந்து கொண்டாள். அந்த பங்களா ஒரு காட்டிற்கு நடுவில் தன்னந்தனியாக அமைந்திருந்தது. அது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த பங்களாவை ஒட்டி ஒரு பயங்கரமான நீர்வீழ்ச்சி இருந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை காடாக தான் தெரிந்தது. அந்த பங்களாவை சுற்றி கருப்பு உடை அணிந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியை ஏந்தியபடி வலம் வந்து கொண்டிருந்தார்கள். இது எந்த இடம்? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? நான் எப்படி இங்க என்று தலையை பிடித்து கொண்டு ஆழமாக யோசித்தாள். அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். இந்த இடம் சரியான இடமா தெரியல. இது ஏதோ தப்பான இடம் மாதிரி இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல. ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணணும் என்று நினைத்து கொண்டு அவசரமாக மீண்டும் அறைக்குள் ஓடினாள். தன்னுடைய பேக்கை தேடி பார்க்க அவளுடைய பேக் ஒரு மேசை மீது இருந்தது. ஜிப்பை திறந்து உள்ளே கையை விட்டு துளாவி பார்த்தாள். ஆனால் அதில் தன்னுடைய செல்போன் இருக்கவில்லை. அதை உணர்ந்தபோது அவள் அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அவளுக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த பெண்ணுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. தான் யாரிடமோ வசமாக சிக்கிக்கொண்டோம் என்பதை உணர்ந்தாள். எப்படி அங்கிருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்தாள். ரூம் கதவை அவளால் திறக்க முடியவில்லை. அங்கிருந்து தப்பிப்பதற்கு அவளுக்கு வழியே தெரியவில்லை. மெதுவாக பால்கனி வழியாக பக்கத்து அறைக்கு சென்றாள். அங்கேயும் யாருமே இருக்கவில்லை. அந்த அறைக்குள் தேடி பார்த்தாள். அந்த அறையில் அவள் நினைப்பது போல எதுவுமே இல்லை. அவளால் அதற்கு மேல் கீழே செல்ல முடியவில்லை. கீழே செல்லும் வழியும் அவளுக்கு தெரியவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் மீண்டும் தனது அறைக்கு திரும்பி வந்தாள். வேறு வழியின்றி அங்கேயே சில நிமிடங்கள் காத்திருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவை திறந்து கொண்டு ஒரு நபர் உள்ளே நுழைந்தார். ஹலோ, கண்ணு முழிச்சிட்டியா? ஆமா, உன் பேர் என்ன? வேண்டாம் வேண்டாம், உன் பேர் எனக்கு தெரியவே வேண்டாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு பேரு? உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா என்றான். நான் எங்க இருக்கேன்? எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒழுங்கா என்னை விட்டுடுங்க, நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அதை கேட்டு அந்த நபர் அவளை பார்த்து சிரித்தான். இப்போ எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கிற என்று கோபமாக கேட்டாள்.
இல்ல, நீ கேட்ட உடனே உன்னை விடுறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கடத்திட்டு வந்திருக்காங்களா? இது கூட புரியாம லாஜிக்கே இல்லாம என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்கன்னு கெஞ்சிரியே. அதான் சிரிச்சேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தான். அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருக்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னால திரும்பி போகவே முடியாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை அடியோடு அழிச்சிடு. நாங்க சொல்றத சமத்தா கேளு. நாங்க சொல்றபடி கேட்டா உனக்கு தான் நல்லது, இல்லனா உன்னை கொன்னுடுவாங்க. புரிஞ்சதா என்றான். எனது கொன்னுடுவாங்களா? யார் என்ன கொல்லுவாங்க? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க என்றாள். ஐயய்ய, சும்மா நை நைன்னு அதை கேட்டுட்டே இருக்கியே. அதெல்லாம் போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. இப்போ நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு என்றான். அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமலேயே அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்க ஆரம்பித்தாள். அவள் வாஷ்ரூம் சென்று ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தாள். அவளுக்காக சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் தயாராக இருந்தது. அதை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த நபர் அவருடைய கண்களை கட்டி மெதுவாக அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்து சென்றான். அவளை அழைத்து கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு சென்றான். அவள் கண்களை திறந்து விடும்போது அவள் ஒரு பயங்கரமான நீர்வீழ்ச்சிக்கு எதிரில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அங்கே தன்னை கடத்தி வந்த நபர் அவளுக்கு எதிரில் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்தவுடன் அவளுக்கு எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க? நீங்க என்னை காப்பாத்துவீங்கன்னு நம்பி தானே உங்க கார்ல நான் ஏறினேன். எதுக்காக என்னை இங்க கொண்டு வந்தீங்க? என்னை உடனே எங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ் என்றாள். அந்த நபர் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவள் மீண்டும் ஆவேசத்தோடு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றாள். நேத்து உன்னை யாரோ சில மர்ம நபர்கள் துரத்திட்டு வந்தாங்க. நான் மட்டும் காரை நிறுத்தாம போயிருந்தா அவங்க உன்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவங்க கையில நீ சிக்கியிருந்தா நீ சின்ன பின்னமாயிருப்ப. உன் கற்பையும் உயிரையும் நான் தான் காப்பாத்தினேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரமா நீ மயக்கத்துல தான் இருந்த. நான் நினைச்சிருந்தா உன்னை என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். ஆனா என்னோட நோக்கம் அது இல்லை. எந்த நிமிஷம் நான் உயிரை காப்பாத்தினோ அதுல இருந்து உன் உயிர் எங்களுக்கு சொந்தமாயிருச்சு. இனி நாங்க சொல்ற வேலையை தான் நீ செய்யணும், புரிஞ்சதா என்றான். இப்படி அநியாயமா என்னை கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு நியாயம் வேற பேசுறியா? உங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்க எல்லாருமே இல்லீகலா ஏதோ செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அவனை மிரட்டினாள். நான் சொல்றத கொஞ்சம் பயப்படாம கேளு. நீ யாரு, நீ என்ன வேலை செய்யற, உன் ஜாதகமே எங்களுக்கு தெரியும். உன்னை கட்டங்கட்டி தான் தூக்கியிருக்கோம். நீ மட்டும் இல்லை, உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க எங்க கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாருமே நாங்க சொல்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் அந்த வேலையை செய்யணும். அப்படி செஞ்சா நீ உயிரோட இருக்க முடியும். இங்கிருந்து நீ எங்கேயும் தப்பிச்சும் போக முடியாது. அப்படியே நீ தப்பிச்சு போனாலும் நீ எங்க போறன்னு எங்களுக்கு தெரியும். உன் உடம்புல நாங்க GPS டிராக்கர் பொருத்திருக்கோம் என்றான். அவள் தன்னுடைய கைகளையும் கால்களையும் சரி பார்த்தாள். அதை பார்த்த அந்த நபர் சிரித்து கொண்டே, எங்க பொருத்திருக்கோன்னு தேடுறியா? உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, உனக்கு வேற வழி இல்லை. நாங்க சொல்றத கேட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போக போக பழகிடும் என்றான். அதன் பிறகு கண்களால் ஜாடை காண்பிக்க அவளை அழைத்து வந்த நபர் மீண்டும் அவள் கண்களை கட்டி அவளை ரூமுக்கு அழைத்து சென்றான். தொடரும்.